இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 keys to a God glorifying life. அதாவது தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்வுக்கான 10 திறவுகோள்கள். நம்ம புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்றே செய்யணும் அப்படின்ற அப்போஸ்தலர் பவுல் சொல்றாருங்க சபைகளுக்கு. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? 10 வழிகள் உண்டு. அதை சுருக்கமா ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சோ ஏதாவது ஒண்ணு நம்ம லைஃப்ல குறைவா இருந்தா தேவன்கிட்ட நம்ம ஜெபம் செய்து இன்னில இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா இந்த லைஃப் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் இல்லைங்களா? சோ இந்த லைஃப்ல நம்ம தேவனுக்காக தான் வாழணுங்க. இல்லைங்களா? மத்தவங்க எல்லாருக்காக வாழ்ந்துட்டு நமக்காக வாழ்ந்துட்டு மறிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்ம லைஃப்ல. சோ முதலாவது கீ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனாலதான் எல்லாமே வந்திருக்குதுங்க. இல்லைங்களா? சோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கிஃப்ட், நம்மளோட உயிர் எல்லாமே தேவன் கொடுத்தது. இந்த உலகம் தேவன் படைத்தது. இல்லைங்களா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 36ல பவுல் இப்படியாக சொல்றாருங்க. ரோமன் சாப்டர் 11:36ல அவரிடம் இருந்து எல்லாம் உண்டாயிற்று, அவரினாலே எல்லாம் உண்டாயிற்று, அவருக்காகவே எல்லாம் உண்டாயிற்று, அவருக்கே மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக ஆமேன். பாத்தீங்களா? சோ எல்லாமே அவருக்குரியது. சோ மகிமை யாருக்கு? தேவனுக்கு போனவங்க. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. இந்த நேச்சரை பாக்குறோம், அதை பார்க்கும்போது தேவனுடைய மகிமை நம்ம பார்க்கலாம். இல்லைங்களா? எல்லாமே தேவனுக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்னாலேஜ் பண்ணிக்கணுங்க. எல்லாமே தேவனுக்குரியது. தேவன் எல்லாமே எதுவுமே இல்லை. தேவனுக்காக தான் நம்ம இருக்கிறோம். எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக தான். நம்ம வாழ்றதும் தேவனுடைய மகிமைக்காக தான் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 24:1ல என்ன சொல்றாருனாக்கா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருக்கே, உலகமும் அதன் குடியிருப்பவர்களும் அவருக்கே. பாத்தீங்களா? இந்த பூமி தேவனுடையது. இந்த பூமியில குடியிருப்பவர்கள் எல்லாம் தேவனுடையது. நம்மளும் இந்த பூமியில தான் குடியிருக்கிறோம் இல்லைங்களா? அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுங்க. எல்லாமே தேவனுக்கு தான் சொந்தம். அவர் தான் ஓனர். இல்லைங்களா? நம்ம உயிருக்கு அவர் தான் ஓனருங்க. சோ அவர் எல்லாமே எதுவுமே கிடையாது. அவர் என்றையும் நமக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எதுவுமே நம்ம தேவனுக்குள்ளதான் அனுபவிக்கணுங்க சகோதர சகோதரி. உலகத்துல நமக்கு சந்தோஷம் சமாதானம் கிடையாது. இதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுங்க. எல்லாமே அவருடைய மகிமைக்கு தான். மகிமையின் தேவன் அவர். இல்லைங்களா? இந்த ஆட்டோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சப்கா மாலிக் ஹே கே அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் யாரு சொந்தக்காரர் அப்படின்னாக்கா, முதலாளி தேவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1 நாளாகமம் 29:14ல தாவீது கான்ஸ்டன்டா தேவன் தான் எல்லாருக்கும் உரிமையாளரு, தேவன் தான் சொந்தக்காரரு, அவருக்கு தான் உரிமை இருக்குது, எல்லா மகிமும் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க அவரோட லைஃப்ல. சோ இந்த வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம். நான் யார், என் ஜனங்கள் யார், இப்படிப்பட்ட தாராளமாய் கொடுக்க எங்களுக்கு சக்தி இருக்கிறதா? எல்லாம் உம்முடையிடத்தில் வந்ததே, உம்முடைய கரத்தில் இருந்து பெற்றதையே உமக்கு கொடுத்தோம். பாத்தீங்களா? எல்லாமே உங்க கரத்துல இருந்து தான் எங்களுக்கு வந்துச்சு தேவனே, அதை தான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப நம்ம எல்லாம் தேவனுக்கு பண்றோம்னு சொல்றோம் இல்லைங்களா? காணிக்கை கொடுக்கறது எல்லாமே பண்றோம். அது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்ததுங்க. தேவன் கொடுத்ததை தேவனுக்கு கொடுக்குறோம். நம்மளோட உயிர் தேவன் கொடுத்ததுங்க. தேவன் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க. ஒரு அணுவும் அசையாது. சோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னாக்கா, தேவனை எல்லா விஷயத்திலயும் நம்ம பாக்குறோமா, ரெக்கக்னைஸ் பண்றோமா? நம்மளோட டைம், டேலண்ட், நமக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே தேவன் கொடுத்தது அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இல்லைங்களா? சோ டெய்லி நம்ம எவ்வளவோ டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை அதுல வருதா? இல்லைங்களா? அந்த டிசிஷன்ல இல்ல நான் மட்டும் தான் அதுல சந்தோஷப்படுறேனா, இல்ல எனக்கு சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? தேவனை பிரியப்படுத்தணுங்க. இல்லைங்களா? அப்படி நம்ம பிரியப்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லைஃப் வீண் தாங்க. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கணுங்க. தேவன் தான் நம்மளோட லைஃப்ல மையமா இருக்கணும். காட் சென்டர்ட் லைஃப். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு மகிமை வராது. இல்லைங்களா? நம்ம பண்ற எல்லா விஷயத்திலயும் தேவன் தான் சென்டரா இருக்கணும். தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே. அது யாரா வேணா இருக்கட்டும். இல்லைங்களா? நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தர ரொம்ப ரொம்ப அன்பு கூறுவோம். அது நம்ம மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அவங்க எல்லாருமே தேவன் நமக்கு கொடுத்தவங்க தான்.
தேவன் இல்லைன்னா யாருமே நம்ம லைஃப்ல வந்திருக்க முடியாது இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ல ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் 6, 19 and 20 உங்கள் சரீரம் உங்களில் வாசம் பண்ணுகின்ற தேவனிடத்திலிருந்து பெற்ற பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை அறியீரா? நீங்கள் உங்கள் சொந்தமானவர்கள் அல்ல. விலையிட்டு வாங்கப்பட்டீர்கள். ஆகையால் உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாத்தீங்களா? இந்த சரீரத்திலும் ஆவியிலும் யாரை மகிமைப்படுத்தணுங்க? தேவனை மகிமைப்படுத்தணும். எதை செய்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அதுல இருக்கணும். நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அதுல வந்து தேவனுக்கு கீழ்ப்பட்டு நம்ம பேசுறோமா? ஒபீடியன்ஸ் இருக்குதா? ஃபுல் ஒபீடியன்ஸ் இருக்கணுங்க. 100%. எனக்கு புடிச்ச விஷயத்துல வந்து ஒபீடியன்ட்டா இருக்கிறது இல்லைங்க. எல்லா விஷயத்திலயும் தேவனுக்கு நம்ம ஒபீடியன்ட்டா இருக்கணும். அப்பதான் தேவனோட நாமம் வந்து மகிமைப்படும். நம்மளோட லைஃப்ல வந்து தேவனை மகிமைப்படுத்தலாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஜான் சாப்டர் 15:8ல, நீங்கள் மிகுந்த கனியை தருகிறவர்களாய் என் சீஷர்களாக இருப்பதினால் என் பிதா மகிமைப்படுகின்றார். பாத்தீங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவோட சீஷர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னங்க? கனிகளை கொடுக்கிறோமா? ஆவியின் கனி நம்ம லைஃப்ல இருக்குதா? தேவன் நம்மளுக்கு டேலண்ட் கொடுத்திருப்பார். அந்த டேலண்ட் வந்து மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? அப்படி பிரயோஜனமா இருந்தா தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறோம். சரிங்களா? நம்மளோட செல்ஃப் அப்ரிசியேஷனுக்காக அதை வந்து பண்ணக்கூடாதுங்க. 4 பேர் வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு பெருமையா இருக்கும். அதுக்காக ஹைலைட் ஆகணுன்ற அந்த எண்ணத்துல கிடையாதுங்க. தேவனோட நாமம் வந்து அங்க ஹைலைட் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் தான் பெரியவருங்க. இல்லைங்களா? ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கீழ்ப்படிதல் மூலியமாக தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தினாருங்க. தேவன் சொல்லிட்டாருங்க, இன்னைக்கு நீ என்ன வந்து பயந்திருக்கிறன்று நான் வந்து அறிந்து கொண்டேன். அவரோட ஒரே பேரான குமாரனை ரெடி ஆயிட்டாருங்க அவர் வந்து பலியிடுறதுக்கு. நம்மளுக்கு அந்த ரெடினஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் இல்லாம தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்த முடியாதுங்க. எல்லா லைஃப்ல இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் தேவனுக்கு கீழ்ப்படிதலா நம்ம வந்து காட்டணும். இல்லைங்களா? ஒழுக்கத்திலயும் சரி, பரிசுத்தத்திலயும் சரி, இல்லைங்களா? மத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுலயும் சரி, எல்லா விஷயத்திலயும் தேவனுக்கு நம்ம வந்து கீழ்ப்பட்டு இருக்கணுங்க. அப்போ தேவனோட நாம வந்து மகிமைப்படும். இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்துதா? ஆனர் பண்ணுதா? இல்லைங்களா? நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்குது? சபையில மட்டும் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு, சபையில இருந்து வெளியில வந்துட்டு நம்மளுக்கு இஷ்டம் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வேர்ல்ட்லி மாதிரி இருக்குதா? ஒழுக்கம் இல்லையா? எப்படி இருக்கிறோங்க? தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறோமா? ஒரு ஆனர் வருதா தேவனுக்கு? நம்மள பாக்குறவங்களுக்கு தேவனோட சமாதானம் வந்து அவங்க வந்து பாக்குறாங்களா? இல்லைங்களா? மத்தவங்கள வந்து மன்னிக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணுங்க. இப்போ நோவா இருக்கிறாருங்க, ஏனோக்கு இருக்கிறாரு. தேவன் கூட சஞ்சரித்தார்கள் அப்படின்ட்டு வசனம் இருக்குது. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்பட்டு தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்துறாருங்க. உலகமே வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கும்போது அவங்க மட்டும் பரிசுத்தமா இருக்கணும்ட்டு ஒரு முயற்சி எடுத்து வாழ்றாருங்க. அந்த மாதிரி இருக்கிறோமா நம்போ? நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஏரியால வந்து நம்ம கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறோமா இந்த ஒரு காலகட்டத்துல? அப்படி இருந்தோம்னாக்கா இந்த 2026ல வந்து நம்ம மாறணுங்க தேவனிடத்துல ஜெபம் செய்து. 3வது விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட குணங்களை வந்து நான் வெளிப்படுத்துறேனா? என்ன பாக்குறவங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட குணங்களை வந்து பாக்குறாங்களா? இயேசு கிறிஸ்துவ போல பேசுறேனா? மன்னிக்கிறேனா? இரக்கம் காட்டுறேனா? இயேசு கிறிஸ்து போல லவ் பண்றேனா? இயேசு கிறிஸ்து போல நான் வந்து எல்லா விஷயத்திலயும் இருக்கிறேனா? அப்படின்றத பாக்கணுங்க. இயேசு கிறிஸ்து போல செல்ஃப் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குதா? அப்படி இருந்துச்சுனாக்கா தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்து போல இல்லாம தேவனை வந்து மகிமைப்படுத்த முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், மேத்யூ சாப்டர் 5:16ல, அப்படியே மனிதர் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்னங்க? நம்மளுடைய நற்கிரிகளை பார்த்து தேவனை வந்து மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நற்கிரியைகளை செய்துட்டே இருந்தாருங்க. சுற்றி திரிந்தாருங்க. இது வாஸ் ஃபுல் ஆஃப் குட் ஒர்க்ஸ். நம்ம லைஃப்ல அந்த குட் ஒர்க்ஸ் இருக்குதா? இருந்தாக்கா தேவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம்னு அர்த்தங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பத்தி நம்ம கலாத்தியர் 2:20ல பார்க்கலாங்க. கலேஷியன்ஸ் சாப்டர் 2:20ல, கிறிஸ்துவுடனே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் வாழ்கிறது இல்லை, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்து வாழ்றாரா நமக்குள்ள? கிறிஸ்துவோட கேரக்டர் நம்ம கிட்ட இருக்குதா? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதா? இப்ப யோசேப்பை பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினார். எதுலன்னு பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்தத்துல, உண்மையில ஒரு இன்டெகிரிட்டி இருந்துச்சு. இவ்வளவு பெரிய பாவத்தை என்னோட தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாருங்க. அந்த ஒரு நேர்மை நம்ம கிட்ட இருக்குதுங்களா? இருந்துச்சுனாக்கா இயேசு கிறிஸ்துவோட குணம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்குது, எந்த அளவுக்கு லாகிங்கா நம்ம வந்து இருக்கிறோம்.
இல்லைங்களா? ஒரு வஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோமா? ஒரு ரிவெஞ்ச் இருக்குதா? கசப்பான ஒரு விஷயம் இருக்குதா? பேசும்போது மத்தவங்கள வந்து காயப்படுத்துறோமா? இல்லைங்களா? இல்ல என்கரேஜ் பண்றோமா? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸாமின் பண்ணி பார்க்கணுங்க சகோதர, சகோதரி. இயேசு கிறிஸ்துவோட குணங்கள் நம்மகிட்ட வளரன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட கேரக்டர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? வெறும் பப்ளிக்ல மட்டும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? இல்ல பிரைவேட்ல கூட இயேசு கிறிஸ்து போல நாம இருக்கிறோமா? யாரும் பார்க்காதபோது இயேசு கிறிஸ்து போல இருக்கிறோமா? இல்லைங்களா? மத்தவங்க நம்ம பார்க்கும்போது தேவன கீழ்ப்படியணும்ன்ட்டு நினைக்கிறாங்களா? நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணுங்க. எக்ஸாம்பிளா இருக்கணுங்க. நம்மள பார்த்து மத்தவங்க கத்துக்கணும். இவர போல நான் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும். இப்ப இயேசு கிறிஸ்துவ பார்த்து நம்ம கத்துக்கலைங்களா? இயேசு கிறிஸ்துவ ஏன் எல்லாருக்கும் புடிக்குது? தேவனுக்கு 100% கீழ்ப்பட்டு வாழ்ந்தாருங்க. ஒரு இடத்துல கூட தேவனுக்கு விரோதமா அவர் வந்து எதுவுமே செய்யல. சரிங்களா? என்னோட சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தமே நிறைவேறட்டும் அப்படின்றாருங்க. அந்த மாரி நம்ம வந்து இருக்கிறோம். யோசிச்சு பார்க்கணுங்க சகோதர, சகோதரி. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வரத்துக்கு, தேவனிடத்துக்கிட்ட வரத்துக்கு, நம்ப வந்து ஒரு பாதையா இருக்கிறோமா? மத்தவங்க கிட்ட வந்து நம்ம நல்லா பிஹேவ் பண்றோமா? மத்தவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறோமா? அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? உலகத்தார் வந்து இயேசு கிறிஸ்துவ வச்சு தான் நம்மள வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நீங்க என்னங்க இயேசு கிறிஸ்துன்றீங்க சொல்றீங்க. நாங்க வந்து அவர ஃபாலோ பண்றோம்ன்னு சொல்றீங்க. ஆனா அவர மாரி கேரக்டர் உங்ககிட்ட இல்லையே அப்டின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி வேணா இருப்பாருங்க. ஆனா நம்மள வந்து இப்படித்தான் கம்பேர் பண்ணுவாரு. இல்லைங்களா? சோ வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:12 1 பீட்டர் 2:12 உங்கள் நடத்தை அவங்க முன்னாடி எப்படி இருக்கணும்? ஒரு கனமா இருக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து உங்கள கேவலமா பேசலாம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவங்க வந்து உங்கள் நிமித்தம் தேவனை வந்து மகிமைப்படுத்துவார்கள். இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு ஸ்பெக்டகலா இருக்குது. அவங்க நம்ம பார்த்துட்டே இருக்கிறாருங்க. இன்னைக்கு கேவலமா நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்துட்ட பிறகு அவங்க வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்தணுங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணணும். எப்படி லீட் பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணுங்க இன்னைக்கு நம்மளுக்கு. பிலிப்பியர் 1:20 நம்ம என்ன பார்க்கிறோம்? பிலிப்பியன் சாப்டர் 1:20 என் சரீரத்தினாலே கிறிஸ்து வாழ்வினாலும் மரணத்தினாலும் மகிமைப்படுவாராக. பாத்தீங்களா? நான் உயிரோடு இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, கிறிஸ்து என்னுள் மகிமைப்படணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு ஒரு கோலாவே வச்சிட்டு இருந்தார். நம்ம வந்து இந்த 2026ல இத வந்து ஒரு கோலா வச்சுக்கணுங்க. இது நம்மளோட லைஃபோட ஹேமா வச்சுக்கணும். என்ன? ஏசு கிறிஸ்து மகிமை பண்ணணும். நம்ம வாழ்ந்தாலும் சரி, மரித்தாலும் சரி. உண்மையிலே வந்து இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ண மனுஷன் அப்படின்ட்டு நம்ம பேர் வாங்கணும். இப்போ தானியேலை நிமித்தம் நேபுகாத்நேசர் என்ன பண்றாருங்க? தேவனை மகிமைப்படுத்திடுறாருங்க. அவர் கால்ல போய் விழுந்துடுறாரு. உண்மையிலே உங்களுடைய தேவன் நிஜமாலே மெய்யான தேவன் தான் அப்படின்ட்டு அவர் வாயிலே வந்ததுங்க. ஏன்னா தானியலோட நடத்தை அந்த மாதிரி இருக்குதுங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலயும் சரி, அவர் தேவனுக்கு விரோதமா எந்த ஒரு காரியமும் பண்ணல. இது மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சுங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்க. இன்னைக்கு உலகம் வந்து பாபிலோன் போல இருக்குது இல்லைங்களா? இந்த பாபிலோன்ல நம்ம தானியேல போல இருக்கிறோமா? இல்ல மத்த இஸ்ரேல் ஜனம் எத்தனையோ பேர் வந்து அங்க இருந்திருப்பாங்க. அவங்கள யாருமே எக்ஸாம்பிளா பைபிள்ல காட்டல. ஏன்னா, அவங்க வந்து பாபிலோன்காரங்க மாரியே வாழ்ந்துட்டாங்க. ஆனா, தானியேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லங்க. நம்ப தானியேலும் அவங்களுடைய நண்பர்கள் போல இருக்கணும். இல்லைங்களா? சோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னாக்கா, நம்மளுடைய லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? தேவனிடத்துல வர்றதுக்கு நம்ம ஒரு பிரிட்ஜா இருக்கிறோமா? இல்லைங்களா? சோ நம்ம லைஃப்ல வந்து ட்ரையல்ஸ் பிரச்சனைகள் வரும்போது, நம்ம வந்து தேவனுக்கு விசுவாசமா இருக்கிறோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படி இருக்கிறோம்? அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சஃபரிங் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில தேவன வந்து 100% நம்புறோமா? யோப போல. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஜோப் சாப்டர் 121ல அவர் என்ன சொல்றாருங்க? நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணமாய் திரும்பி போகவும் செய்வேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குதுங்க நம்ம கிட்ட. ஒரு சஃபரிங் வரும்போதுங்க. ஏன்னா, கிறிஸ்துவின் பின்னாடி போறது வந்து இட்ஸ் நாட் எ கேக் வாக் இல்லைங்களா? நெறைய ட்ரையல்ஸ் வரும், நெறைய சஃபரிங் வரும், நெறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாத்துலயும் வந்து நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா, இந்த லேசான உபத்திரவம் பெரிதான மகிமைய வந்து கொண்டு வரணும். இல்லைங்களா? பாடுபடாம நம்ம இயேசு கிறிஸ்து கூட உலகத்தை ஆளுகையும் செய்ய முடியாது. 1 பேதுரு 4:16ல என்ன சொல்றாரு? 1 பீட்டர் 4:16ல ஒருவன் கிறிஸ்துவனாய் இருக்கிற நிமித்தம் துன்பப்படுகிறவனானால் அவன் வெட்கப்படாமல் அந்த நாமத்தினாலே தேவனை
மகிமைப்படுத்த கடவன். பாத்தீங்களா? நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலே உங்களுக்கு பாடு வருதுனாலா, நீங்க என்ன பண்ணுங்க? தேவன வந்து மகிமைப்படுத்துங்க. நீங்க வெட்கப்படாதீங்க. இது வந்து தேவனுக்கு மகிமை இல்லைங்களா? நம்ப பாடுபடுறதுனால தேவனுக்கு வந்து மகிமை வருதுங்க. சோ நம்ம லைஃப் வந்து தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்கணும்னாக்கா, பாடுகள்ல தேவனை வந்து நம்ம நம்பணும். அப்போ தேவனோட நாமம் வந்து ரொம்ப மகிமைப்படும். இல்லைங்களா? யோபு என்ன பண்ணாருங்க? தேவனை மகிமைப்படுத்தினாருங்க அந்த வார்த்தை சொல்றதுனால. தேவனை வந்து தூஷிக்கல. இல்லைங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ட்டு. தேவனிடத்துல நன்மையை பெற்று நம்ம இந்த மாதிரி விஷயங்கள வரும்போது தேவனை ஏன் தூஷிக்கணும் அப்படின்றாருங்க. அந்த அளவுக்கு வந்து தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்கு வந்து கொடுத்தாருங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, தேவனை வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து மகிமைப்படுத்துறோமா? இல்லைங்களா? லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா நடக்குங்க. அந்த சமயத்துல மகிமைப்படுத்துறோமா? இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அது. இல்லைங்களா? பிரச்சனைகள் வரும்போது மத்தவங்க இடத்துல நம்ம போயிட்டு எப்படி பேசுறோம்? தேவன் இடத்துல போயிட்டு நம்ம எப்படி பேசுறோம்? தேவனை பத்தி மத்த இடத்துல நம்ம எப்படி பேசுறோம்? தேவன் எனக்கு கஷ்டமே கொடுத்துட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றோமா? இல்ல தேவன் இவ்வளவு பிரச்சனைகள் அனுமதிச்சிருக்கிறாருனாக்கா பெரிய மகிமை என்னோட லைஃப்ல தரப்போறாருங்க, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றோமா? தேவன் ரொம்ப பெரியவரு, என்ன அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் இந்த பிரச்சனைகள் என்னோட லைஃப்ல வருதுன்ட்டு மத்தவங்கள்ட்ட போய் சொல்றோமா? இது முக்கியமான கொஸ்டின்ங்க நம்ம லைஃப்ல. ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். இல்லைங்களா? தாழ்மையுடன் நடக்கணும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையா நடப்பதை தவிர வேற எதை உன்கிட்ட விரும்புறாரு அப்படின்ட்டு மீகா 6:8 வருதுங்க வசனம். என்ன அருமையான வசனம் இல்லைங்களா? தேவன் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்னங்க? ஹியூமிலிட்டி. அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தா கூட அவ்வளவு ஹியூமிலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனுங்க. ஆனா அவர்கிட்ட இருந்த மாதிரி மனத்தாழ்மை வேற யார்கிட்டயும் பார்க்க முடியாது. ஒரு இடத்துல கூட வந்து அவர் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லா நடந்துக்கவே இல்லை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ல ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 15:33ல கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் போதனை, கனத்திற்கு முன் தாழ்மை உண்டாகும். பாத்தீங்களா? நமக்கு கனம் வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் தாழ்மை இருக்கணும். தாழ்மை இல்லாம தேவன் நம்மளை உயர்த்த மாட்டாருங்க. யாக்கோபு 4:10 என்ன சொல்றாருங்க? ஜேம்ஸ் 4:10ல கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பாத்தீங்களா? தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் நம்ம வந்து நம்மளே வந்து தாழ்த்திக்கணும். எல்லாமே தேவனுடைய gift நம்ம லைஃப்ல. தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லைங்க, தூசி நம்ம அப்படின்றத உணர வேண்டும். இல்லைங்களா? கொஞ்சம் சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து பெருமை பாராட்டக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. இல்லைங்களா? தேவன் நம்மளுடைய இதயத்தை அறிவார். கிங் நேபுகாத் நேசர் இருந்தாருங்க, ராஜா அவரு. ரொம்ப ரொம்ப ப்ரைடு வந்துச்சு. அவர் வந்து நான் தான் பெரிய ராஜா, என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரு. இல்லைங்களா? தேவன் அவருக்கு வந்து ஒரு சிக்ஷையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்தினாருங்க, பிரைஸ் பண்ணாரு. இல்லைங்களா? இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம லைஃப் போயிடக்கூடாதுங்க. ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம லைஃப்ல வந்து ப்ரைடு இருக்குதா? பெருமை இருக்குதா? பெருமை இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய மகிமையை நம்ம வந்து திருடுறோம்னு அர்த்தம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய நமக்கு நம்மளே கொடுத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். என்னாலதான், நான் தான், இல்லைங்களா? என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. இல்லைங்களா? சோ யாரும் பார்க்காத போது கூட தேவனுக்காக வேலை செய்ய நம்ம ரெடியா இருக்கிறோமா? அந்த அளவுக்கு தாழ்மை நம்ம கிட்ட இருக்குதா? இல்லைங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவன் மகிமை வரணுங்க தேவனுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அப்ரிசியேஷன் வருதா இல்லையான்றதெல்லாம் செகண்டரி. ஏன்னா தேவன் அறிவாருங்க. தேவன் கொடுத்தா பெருசா கொடுப்பாரு. தேவனுக்காக தான் நம்ம வந்து வேலை செய்யணும். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உண்மையுள்ள ஊழியக்காரரா தேவனுக்கு வேலை செய்யணும். இப்ப எல்லாருக்கும் வந்து தேவன் என்னங்க ஒரு ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகின்றோம்? இல்லைங்களா? ஒருத்தர் என்ன பண்றாருங்க, அந்த டேலண்ட் எடுத்துட்டு போயிட்டு புதைச்சு வச்சிடறாருங்க. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அந்த லைஃப் நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி. நம்மளோட லைஃப் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10, 11ல ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 4, 10 அண்ட் 11ங்க. ஒருவனுக்கும் பெற்ற வரத்தை மற்றவருக்கு சேவை செய்ய பாருங்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் மகிமைப்படும்படிக்கு. பாத்தீங்களா? நம்மளுடைய அந்த கிஃப்ட வந்து மத்தவங்களுக்காக பயன்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் நாம என்ன பண்ணுங்க? மகிமைப்படுது. எப்படி யூஸ் பண்ணுகிறோம் நம்ம கிஃப்ட்? இல்லைங்களா? யோசிக்கணுங்க. 2025 வந்து போயிடுச்சு. இந்த வருஷமும் நம்மளுடைய கிஃப்ட வந்து யூஸ் பண்ணாம அப்படியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ தேவன் அந்த அளவுக்கு நம்மள வந்து மகிமையா மத்தவங்களுக்காக வந்து பயன்படுத்துவார். யோசிச்சு பார்க்கணுங்க. எந்த டேலண்ட் இருக்குது? பாடுற டேலண்ட் இருக்குதா? ஊக்கப்படுத்துற டேலண்ட் இருக்குதா? கொடுக்குற டேலண்ட் இருக்குதா? பேசுற டேலண்ட் இருக்குதா? எந்த டேலண்ட் இருந்தாலும் தேவன் கிட்ட போயிட்டு வல்லமையா வந்து என்ன தேவன் பயன்படுத்துங்களே தேவனே.
நீங்க வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுங்கப்பா. நல்ல ஊழியக்காரரா நான் இருக்கணும் தேவனே. எல்லாருமே வந்து ஊழியக்காரர் தாங்க. ஐ மீன் சர்வன்ட் நம்ம எல்லாருமே. இல்லைங்களா? நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை தான். அத வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்ம எப்போதுமே அவருக்கு சர்வன்ட் தான். ஆனா, உண்மையான சர்வன்ட்டா நம்ம வந்து இருக்கணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ல மேத்யூ சாப்டர் 25, 21ல நம்ம உண்மையா இருந்தோமானால், இந்த வார்த்தைய வந்து அவர் சொல்லுவாருங்க 2வது வருகையில. "நன்றாக செய்தாய், நல்ல விசுவாசமான ஊழியக்காரனே! கொஞ்சத்திலே விசுவாசமாய் இருந்தாய், அதிகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்." பாத்தீங்களா? நீ வந்து இதையே ரொம்ப உண்மையா இருந்த. உன்னை அதிகத்தின் மேல் நான் என்ன பண்றேன்? அதிகாரியா வைப்பேன். நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப பெரிய பிரைஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னாக்கா, நம்ம வந்து இந்த காலகட்டத்துல தேவனுக்கு உண்மையா வந்து ஊழியம் செய்யணும். இல்லைங்களா? சோ, அந்த ஃபேத்ஃபுல் சர்வன்ட்ஸ் மாரி நம்ம வந்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நமக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட்ட தேவனுடைய மகிமைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? இல்ல நம்மளுடைய சொந்த மகிமைக்கு பயன்படுத்துறோமா? அத வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? சின்ன விஷயத்துல கூட தேவனுக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா? அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 8வது விஷயம் எப்படி தேவனை வந்து மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஹோல் ஹார்ட்டடா தேவனை வந்து என்ன பண்ணுங்க? வர்ஷிப் பண்ணணும். ஆராதனை செய்யணும். இல்லைங்களா? புத்தியுள்ள ஆராதனை என்னன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வந்து வாயார தேவனுக்கு வந்து ஸ்தோத்திர பலி செலுத்தி, தேவனோட நாமத்த வந்து மகிமைப்படுத்தணும். வர்ஷிப் பண்ணணுங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம், சாம் சாப்டர் 29:2ல கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு கொடுங்கள். பாத்தீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அத வந்து அவருக்கு கொடுங்க. பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுங்கள். பாத்தீங்களா? பரிசுத்த அலங்காரத்துல வந்து தேவனை வந்து நம்ம தொழுது கொள்ள வேண்டும். எங்கனாக்கா சபை கூடுதல தான் தேவன் வந்து வர்ஷிப் பண்ண முடியுங்க. இல்லைங்களா? ஒழுக்கமா வரணுங்க. பரிசுத்தமா வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்த வேண்டும். எபிரேயர் 13:15ல என்ன பார்க்கிறோம்? ஈப்ரூஸ் சாப்டர் 13:15ல அவரினாலே எப்பொழுதும் தேவனுக்கு புகழ்ச்சியும் பலியையும் செலுத்தமாக. பாத்தீங்களா? நம்ம என்ன செலுத்தணுங்க? ஸ்தோத்திர பலியை வந்து செலுத்தணுங்க. துதியின் பலியை. இல்லைங்களா? அத வந்து செலுத்தணும். எப்பவுமே வந்து செலுத்திட்டே இருக்கணுங்க. ஏன்னா அவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாருங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இல்லைங்களா? நம்ம வந்து அந்த அளவுக்கு அவரை வொர்ஷிப் பண்ணிட்டே இருக்கணும், பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப தாவீதோட எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆடுறாருங்க. ஏன்னாக்கா, அந்த அளவுக்கு தேவன் அவருக்கு நன்மையை செய்திருக்கிறாரு. அவருக்கு அந்த வழிதான் தெரியுது. தேவனை வொர்ஷிப் பண்றதுக்கு அவருக்கு தெரிஞ்ச வழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டான்ஸ் பண்ணி தேவனை வந்து ஆராதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சுட்டு அவர் பண்றாருங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் மேல ஹோல் ஹார்ட்டடா இருக்குதுங்க அவருக்கு. அந்த அளவுக்கு டிவோஷன் இருக்குது சகோதர சகோதரி இல்லைங்களா? சோ ஹார்ட் ஃபெல்ட்டா தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்யறோமா? இல்ல சும்மா ஒரு வற்புறுத்தல்னால பண்றோமா? அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதுங்க நம்ம இன்னைக்கு. இல்லைங்களா? சோ நம்ம எப்போதுமே தேவனை என்ன பண்றோம்? வொர்ஷிப் பண்ணிட்டே இருக்கணுமா? இல்லைங்களா? சில சமயம் வந்து நமக்கு நம்மளோட லைஃப்ல சில ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த சமயத்துல கூட தேவனை வந்து நம்ம ஆராதனை செய்யணுங்க. விடக்கூடாதுங்க. கன்டினியூஸா பண்ண வேண்டியது அது. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ பத்தி, தேவனை பத்தி, அவருடைய மகிமையை பத்தி மத்தவங்களுக்கு வந்து தைரியமா வந்து சொல்லணுங்க. நாள் வர மட்டும் நம்ம சொல்லணும்னாக்கா, இனிமேட் நம்ம வந்து ட்ரை பண்ணணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இந்த வருஷம் சொல்ல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லைங்களா? சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சாம் சாப்டர் 96:3ல ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையை அறிவியுங்கள். ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை அறிவியுங்கள். பாத்தீங்களா? ஜாதிகளுக்குள்ள என்ன பண்ணுங்க? அவருடைய மகிமையை போய் சொல்லுங்கன்ட்டு இருக்குதுங்க. நம்ம சொல்றோமா? அவருடைய மகிமை ரொம்ப பெருசுங்க. அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. மகிமையின் ராஜா அவருங்க. இல்லைங்களா? அவருடைய சிங்காசனம் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய தேவன் அவரு. அவரை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லைங்க. நம்ம இவ்வளவுதான் நினைக்கிறதுக்கு மேலாக அவர் வந்து இருக்கிறாருங்க. வல்லமையின் தேவன், சேனைகளின் கர்த்தர், ஜோதிகளின் பிதா, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. அவருக்கு மிஞ்சின அறிவு ஒண்ணும் இல்லைங்க. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர் நினைச்சா அது அப்படியே நடக்குங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். அவரை பத்தி நம்ம சொல்லணுங்க. அவர் நமக்காக செய்த பெரிய காரியம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை வந்து கொடுத்திருக்கிறாருங்க. உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. இத பத்தி நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போஸ்தலர் 4:20ல அப்போஸ்தலர்ஸ் வந்து தைரியமா போய் பேசுறாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நாங்கள் கண்டதும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. பாத்தீங்களா? நாங்க சொல்லாம இருக்க முடியாதுன்றாருங்க. சொல்லியே ஆக வேண்டும். இல்லைங்களா? தேவனோட நாமத்தை வந்து மகிமைப்படுத்தினாங்க. ஈவன் தோ அவங்கள போயிட்டு அடிக்கிறாருங்க. இயேசு பத்தி நீங்க பேசக்கூடாதுன்ட்டு அடிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா அந்த அடியையெல்லாம் ஏத்துட்டு திருப்பி வந்து இயேசுவை பத்தி பேசுறாருங்க. இதுதான் வந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய முறை. இல்லைங்களா? நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாங்க நமக்கு ஃபியூச்சர்ல.
இப்பவே வந்து கிறிஸ்டியன்ஸ் மேல கொஞ்சம் வெறுப்புணர்ச்சி ஜாஸ்தி ஆயிட்டு வருது நம்ம கண்ட்ரில. நாளைக்கு வந்து சவக்கூடுதல் சேரக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, என்ன வேணாலும் வரலாம். ஆனா நம்ம தைரியமா நாங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லைங்களா? தேவன் தான் நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து போல்டா இருக்கிறேனா தேவனுடைய ஊழியத்துல, தேவனுடைய ஒர்க்ல, என்னோட லைஃப்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி யோசிக்க வேண்டியது இல்லைங்களா? சோ நம்ம வந்து சாட்சி கொடுக்குறோமா மத்தவங்களுக்கு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 10வது விஷயம் என்னன்னாக்கா, சாகுற வரைக்கும் நாங்க தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்க நம்ம இல்லைங்களா? நம்ம வந்து விசுவாசமா இருந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல போல 2 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7, 8ல நம்ம பார்க்கிறோம். 2 பீட்டர் சாப்டர் 4, 7 and 8ல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாத்தீங்களா? விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எவ்வளவு டெம்டேஷன்ஸ் வரும், நம்ம நிறைய தடவை வந்து விடுவாங்க. ஆனா தேவன் வந்து கம்ப்ளீட்டா நம்மள அபாண்டன் பண்றது இல்ல, நம்மளை விட்டு கொடுக்கறது இல்லைங்க. திருப்பி திருப்பி இந்த சத்தியத்துக்குள்ளேயே வழி நடத்துவாரு. அந்த சான்சஸ் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் இல்லைங்களா? கடைசி வரைக்கும் நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு ரொம்ப பெரிய மகிமை வரும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, அவருடைய எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்றாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஜான் 17:4ல, நீர் எனக்கு செய்ய கொடுத்த காரியத்தை முடித்து பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். பாத்தீங்களா? இதே மாதிரி நம்மளும் சொல்லணுங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னீங்க தேவனே, அதை செஞ்சு உங்களுடைய நாமத்தை வந்து மகிமைப்படுத்தினேன். நம்மளால சொல்ல முடியுமா போல்டா? பவுல் சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நம்மளும் சொல்லணுங்க. அந்த மாதிரி வாழணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம பார்க்கணும்னாக்கா, அவர் படாத கஷ்டம் இல்லைங்க. எத்தனையோ விதமான போராட்டம் பிரச்சனை வந்துச்சுங்க. தேவனோட நாமத்துக்கென்றே அவர் வந்து வாழ்ந்தாரு. தேவனுடைய மகிமைக்கென்றே அவர் வந்து நாங்க மரித்தார் இல்லைங்களா? நல்ல போராட்டத்தை வந்து போராடினார். ஃபோக்கஸ்டா இருந்தாருங்க. அவருடைய கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டாருங்க இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நம்மளோட லைஃப் வந்து முடிஞ்சிச்சுன்னா தேவனோட நாமத்துக்கு அதை வந்து மகிமையா கொண்டு வரோமா? அதனால்தான் நேரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணுங்க. இப்ப இருக்கிற நேரம் திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. இந்த டே நம்மளுக்கு திரும்பி கிடைக்காது. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நொடி பொழுதும் வரலாம். அதனாலதான் இருக்கிற டைமை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்க வேண்டும். தேவனோட நாமத்துக்காக, அவருடைய மகிமைக்காக இல்லைங்களா? நான் வந்து இந்த விசுவாசத்துக்குள்ள உண்மையா நடக்கிறேன்னா இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல இருந்து நான் ட்ரிஃப்ட் ஆயிட்டு தூர உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறான்ட்டு யோசிக்கணும். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. விசுவாசத்துடன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசத்துடன் நம்ம வந்து முடிக்கணும். நம்ம சுய பலத்துல முடிக்க முடியாதுங்க. தேவனோட பலத்துல தான் அதை வந்து முடிக்க முடியும். இதெல்லாம் செய்து தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தலாங்க. அவருடைய மகிமைக்காகவே நம்ம வந்து ஆடலாங்க. தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். அமேன்.